Hi friends, happy Pongal. Welcome to Easy QC. நான் உங்கள் மிச்சு. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுமா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் பீஸா. வீட்டிலே பீஸா பண்ணலாங்க, அதுவும் சீஸ் இல்லாமல். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீஸா செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு பீஸா பேஸ் தேவை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாங்க. இங்கே நான் 1.5 கப் மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஒரிகானோ பவுடர், இட்டாலியன் ஒரிகானோ பவுடர் தான் இங்கே நான் யூஸ் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. 1.5 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் எடுத்துருக்கேங்க. ஆலிவ் ஆயில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர், இல்லைன்னா வெஜிடபிள் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1.5 கப் மைதா மாவை சேர்த்துக்கோங்க. அது கூட இப்போ நம்ம 1 டீஸ்பூன் ஒரிகானோ பவுடர் சேர்த்துக்கலாங்க. அது ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நடுவில் ஒரு குழி மாதிரி செஞ்சுக்கலாங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1.5 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு பிசைய நான் லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க, ஒரு லைட்டாக நம்ம கை பொறுக்கிற சூடு தான் இருக்கணுங்க. அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நடுவில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. நம்ம ஸ்பூனாலேயே மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போது எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் அதில் சேர்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ வந்து 1 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 1.5 மணி நேரம் நம்ம ப்ரூஃபிங் வைக்கணுங்க. ப்ரூஃபிங்னால் ஒன்றும் இல்லை, நம்ம அந்த ஈஸ்ட்டு வளர்ந்து அந்த மாவு பொங்கி வரணுங்க. அதுக்காக நம்ம இப்போ வைக்க போகிறோம். கிளைமேட் கூலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அவனுக்குள்ளே வச்சுக்கலாங்க. அவனில் நான் வைக்கிறது முன்னாடியே காமிச்சிருக்கேன், இருந்தாலும் திருப்பி காமிக்கிறேங்க. இப்போ அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணால் போதுங்க, அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். இப்போ அவன் ப்ரீஹீட் ஆகிடுச்சுங்க. 1 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இது இப்போ 1 hour இல்லைன்னா 1.5 hour ஆகுங்க அந்த மாவு நல்லா பொங்கி வர்றதுக்கு. ஈஸ்ட்டு நல்லா வளர்ந்துடும். உள்ள வார்மான டெம்பரேச்சர் இருக்கிறனால நல்லா வளர்ந்துருங்க. இப்போ நம்ம அவனை ஆஃப் பண்ணிக்கலாம். மாவு பொங்கி வர்றதுக்குள்ளே நம்ம பீஸாவுக்கு தேவையான டாப்பிங்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாங்க. இங்கே நான் வந்து கேப்சிகமும் வெங்காயமும் கட் பண்ணிக்கலாங்க. இப்போ கேப்சிகம், வெங்காயம், ஸ்வீட் கார்ன் அண்ட் பன்னீர் தாங்க டாப்பிங்ஸாக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பன்னீர் வந்து ஒரு 3 பீஸ் எடுத்துருக்கேங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் ஒரிகானோ பவுடர் அண்டு உப்பை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பிஞ்ச் போதுங்க உப்பு மிக்ஸ் பண்ணி மேலே தேய்ச்சிக்கலாங்க. அது கூட கொஞ்சம் ரெட் சில்லி சாஸும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா தேய்ச்சிக்கலாங்க பன்னீர் மேலே. இப்போ ஒரு டவா வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பன்னீரை அதில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகி வந்ததும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன்
மைதா மாவு போட்டுக்கலாங்க. இப்போ மைதா மாவை நல்லா இப்படி ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா இப்படி பொரிஞ்சு எல்லா மாவும் நல்லா இப்படி பொரிஞ்சு வரும் அந்த பட்டர்லேயே. அந்த டைமில் ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கலாங்க நம்ம. இப்போ ஒரு பிஞ்ச் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இடையில கிண்டி விட்டுட்டே இருந்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரிகானோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஒரிகானோ பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீஸா பேனை எண்ணெயால் கோட் பண்ணிக்கலாங்க. நல்லா எல்லா இடத்துலையும் தேய்ச்சிக்கோங்க. சைட்ஸு, சென்டர் எல்லாமே நல்லா ஃபுல்லாக கோட் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா மாவை அது மேலே தூவி நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக மைதா மாவு போட்டு நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மாவை கிச்சன் கவுண்டரில் பரப்பி விடுங்க. அதுக்கு மேலே நம்ம இந்த பீஸா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு, அதை நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்ப அழுத்தி பண்ண வேண்டாம், லைட்டாக இப்படி பண்ணால் போதும். கொஞ்சம் அந்த மாவுலேயே போட்டு நல்லா இது பண்ணுங்க. இப்படி நல்லா அந்த மாவில் பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நம்ம பேன் சைஸ் அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. எந்த பேன் வைக்கிறீங்களோ அதுக்கு அளவாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு தேய்ச்சாச்சுங்க. இப்போ நம்ம அப்படியே மெதுவாக உடையாமல் எடுத்து அப்படியே பேன் மேலே போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா விரித்து விடுங்க. இப்போ நம்ம பீஸாக்கு எப்படி நம்ம தட்டணுமோ அது மாதிரி தட்டிக்கலாங்க. சைட்லையெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு ஓரம் வர மாதிரி சென்டரில் கொஞ்சம் டீப்பாக பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி ஃபுல்லாக குத்தி விடுங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புங்க. நீங்கள் குத்தாமல் விட்டிங்கன்னா பன்னு மாதிரி ஃபுல்லாக உப்பி வந்துடும். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. எப்போவுமே ஒரு ஃபோர்க்கை யூஸ் பண்ணி ஹோல்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மாவு சென்டர் போர்ஷன் மட்டும் ஹோல்ஸ் பண்ணி விடுங்க, சைடில் பண்ண தேவையில்லை. இப்போ அவ்வளோதாங்க. இது ஒரு 4 மினிட்ஸ் நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ அவன் ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. இப்போ ப்ரீஹீட் முடிஞ்சு நம்ம பீஸா பேஸ் உள்ளே வச்சுருக்குங்க. இப்போ 4 மினிட்ஸ் முடிய போகுதுங்க. இப்போ 4 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 4 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அவன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ 4 மினிட்ஸ் அந்த பீஸா பேஸ் மட்டும் நம்ம பேக் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நான் 4 மினிட்ஸ் ஏன் இப்படி பேக் பண்ணி எடுக்கிறேன்னா, சில டைம் நான் பேக் பண்ணும்போது பீஸா பேஸ் சரியாக வேகிறது இல்லைங்க. அதனால தான் ஃபஸ்ட்டே நான் இப்போ 4 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் பேக் ஆகிருக்குங்க. இனி டாப்பிங்ஸ் வச்சு நம்ம திருப்பி பேக் பண்ணும்போது நல்லா பீஸா பேக் ஆகி வந்துடும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ நல்லா பேக் ஆகிடுச்சுங்க. மேலே இனி டாப்பிங்ஸ் என்னெல்லாம் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ இது டாப்பிங்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கேப்சிகம், வெங்காயம், பன்னீர் நம்ம ரோஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, அது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் வச்சுருக்கேன். டொமேட்டோ சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் வச்சுருக்கேங்க. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன். டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அது இப்போ நம்ம பீஸாக்கு மேலே போட்டுக்கலாங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா இப்போ எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இனி டாப்பிங்ஸ் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் வச்சுக்கலாம்.
இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சம் கேப்சிகம் மேலே வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வீட் கார்ன்ஸ் போட்டுக்கலாம். நான் அது வேகாத பச்சையாக தான் எடுத்து வச்சுருக்கேன். அது வெந்துருங்க, நம்ம பேக் பண்ணும்போது நல்லா வெந்துடும். இப்போ பன்னீர் ரோஸ்ட் பண்ண பன்னீருங்க, அதை அடுக்கிக்கலாம். டாப்பிங்ஸ் வந்து நம்ம இஷ்டம்தாங்க, என்ன வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எது நமக்கு டேஸ்டியாக தோணுதோ அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க டாப்பிங்ஸ்க்கு. இப்போ டாப்பிங்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஒயிட் சாஸ் மேலே ஊற்றிக்கலாங்க. இந்த ஒயிட் சாஸ் பார்த்தீங்கன்னா சீஸை விட நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ ஒயிட் சாஸ் நல்லா ஃபில் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் ஒரிகானோ பவுடர் மேலே போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பீஸா பேக் பண்ண ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம பீஸா பேனை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ கன்வென்ஷன் மோடில் 200 டிகிரி செல்சியஸில் 18 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணோங்க. இப்போ 18 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக பீஸா பேக் ஆகி நல்லா ஹாட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, பீஸா ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க, இப்போ பீஸா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க பேன்லேருந்து. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நம்ம சூப்பரான பீஸா இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க, சுவையான பீஸா சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.